ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு சட்டம் சார்ந்த ஒரு அமைப்புல இருந்து என்ன இன்டர்வியூ பண்ண வந்தா. அப்போ ஒரு லேடி தான், எந்த புக்கு நீங்க ரொம்ப படிச்சு அது உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒரு புக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, இந்த இன்டர்வியூக்காக ஒரு புக்குன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு புக்கு, இதுல கொஞ்சம் நான் ஒரு ஷார்ட் பயோகிராபிக்கல் குறிப்பு நான் சொல்றேன். நான் கிராஜுவேட் பண்ணது 1967, 1967. 69ல திருமணம் ஆச்சு. அப்புறம் 70ல ஒரு பையன், 73ல ஒரு பையன், அப்புறம் 80ல என் கணவர் நீ படியேன் லான்ச். அவர் பெரிய வக்கீல், அதனாலதான் நான் படிக்க போறேன். அதனால நான் லேட் கமர். நான் உடனே வேலைக்கு போல. நீங்கெல்லாம் எவ்வளவு யங்கா வேலைக்கு வந்திருக்க. நான் வேலைக்கு போறச்சே எனக்கு 40க்கு மேல எடுத்து முதல்ல கால் எடுத்து வைக்க போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கும் கொஞ்சம். அதுவும் வேற, என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பெரிய லாயரா இருக்கும்போது அங்க கோர்ட்டுக்கு போய் அவர் மானத்தை வாங்க கூடாதுன்னு அது ஒரு மாதிரி தோணும். வந்து இந்த ஜட்ஜ் வந்து மிஸ்டர் ஸ்ரீதேவன் ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டாக்கா ஐயோ அப்படின்னு பயமா இருக்கும். பட் எனிவே அதெல்லாம் தாண்டி 83ல நான் கிராஜுவேட் பண்ணி வக்கீலா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 93ல என் கணவர் போயிட்டேன். 52 இயர்ஸ் தான் அவருக்கு, எனக்கு அப்ப 43 இயர்ஸ். அது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது. ஏன்னா டாக்டர் லாயர்லாம் ப்ராக்டிஸ் இல்லையா, நமக்கு வரணும். நம்மளா போய் எங்கேயும் போக முடியும். நான் வந்து ஒரு லா ஆபீஸ்ல எல்லாம் இல்லை. அந்த சமயத்துல இந்த புக்கை நான் படிச்சேன். அது என்னன்னாக்கா, இது ஒரு சுவிட்சர்லாண்ட்ல ஒரு பொண்ணு, அவ எமிலி ஸ்பைரின்னு அவ பேரு. அவ ரொம்ப பல அவ அவ கணவன் ரொம்ப என்கரேஜ் பண்ணல. ஆனா அவ லா படிக்கிறா. லா படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ண போலாமான்னு கேட்கச்சு. அப்ப அந்த பார் கவுன்சில்ல போய் கேட்கும்போது அவ அந்த அமைப்பின் தலைவர் சொல்ற, எமிலி யூ ஹாவ் பாஸ்ட் பட் யூ ஹாவ் அ பிக் ஃபால்ட், யூ ஆர் அ உமன். அவ பிராக்டிஸ் பண்ண விடல. அப்புறம் அவ லைஃப் ரொம்ப சோகமா முடியறது. பட் அதுல ஒரு ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். அது என்ன ரொம்ப, எனக்கு வந்து அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிய கவிதை. நீங்க எல்லாரும் கூட அதை நினைச்சுக்கணும். அப்பப்போ டவுன் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு நாள் அப்படியே ஏதோ டவுன் ஆகும். ஐயோ நத்திங் இஸ் கோயிங் ஆர் வேன்னு தோணும் ஏதோ. அது வந்து, as I walk by myself, I talked to myself, myself said unto me, look to thyself, take care of thyself, ask none to take care of thee. நான் வந்து ஐயோ, நான் அழுது ஐயோ நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுதுன்னு சொன்னாக்கா அது சரியாவே வராது. நீ யாரையும் சாராது. அந்த எமிலி அந்த மாதிரி இருக்கு. பட் அவ லைஃப் ஒரு மாதிரி சோகமா முடிஞ்சுட்டு. எனக்கு அந்த புக்கு என்ன அந்த சமயத்துல, பிகாஸ் நான் தனியா இருக்க மாதிரி பிராக்டிஸ் பண்றதுல எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு.